இப்போ இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க காலத்தில் அவங்க லெட்டர் போட்டாங்க, அந்த மன்னர்களுக்கு அழைப்பு விடுத்தாங்க, அதோட வந்து அந்த பணி முடிஞ்சு போச்சு அப்படின்னு ரசூலா சொல்லலை. அதை பல்வேறு கட்டத்தில் உணர்த்திட்டும் ரசூலா போறாங்க. அப்போ இந்த ஒரு ஹதீஸ் முக்கியமான ஒரு ஹதீஸ், எந்த சமுதாயம் ஜிஹாதை விட்டு விடுகிறதோ அந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ் பொதுவான வேதனை வந்து சாட்டி விடுகிறான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது வந்து மோஜமுல் அவுசத் இருக்கு இல்லையா, அந்த தபரானியுடைய மோஜமுல் அவுசத் அப்படிங்கிற அந்த புக்கில் 3851 ஹதீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அல்பானி அவங்களுடைய அந்த கிதாபில் அத்தர்ஹீபுங்கிற அந்த கிதாபில் பார்த்தீங்கன்னா 735வது ஹதீஸாக வந்து இது பதிவு செய்யப்பட்டிருக்கு, சையான ஹதீஸ். அதே இன்னொரு ஹதீஸ் பார்த்தீங்கன்னா, எப்போது நீங்கள் வியாபாரத்தில் வாங்கவும் விற்பதிலும் மூழ்கி விடுகிறீர்களோ, மாட்டின் வாளை பிடித்து கொண்டு விவசாயத்தில் மூழ்கி விடுகிறீர்களோ, பிஸ்னஸ்ஸு ப்ளஸ் ப்ரொடக்ஷனு இந்த ரெண்டுலையுமே நீங்கள் வந்து போயிட்டீங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதை விட்டு விடுவீர்களோ அப்போது அல்லாஹ் உங்கள் மீது இழிவையும் சிறுமையும் சாட்டி விடுவான். மீண்டும் நீங்கள் தீனின் பக்கம், இங்கே எதை தீனுன்னு சொல்கிறாங்க, எப்போ நீங்கள் நபி வழி தொழுகையை விட்டு விடுவீர்களோ, தர்கா வழிபாட்டில் மூழ்கி விடுவீர்களோ, அக்கீதாவில் நீங்கள் காணாமல் போய் விடுவீர்கள், இப்படி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலை. இங்கே எதை சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் பிஸ்னஸில் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போயிடுவீங்க, நீங்கள் விவசாயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க, எதை விட்டுருவீங்கன்னாங்க, தொழுகை விட்டுருவீங்கன்னு பேசுனாங்களா? தொழுகை ஒன்றும் இல்லை, சூப்பராக தொழுவீங்க, நோன்பு அருமையாக வைப்பீங்க, கிராத்து காம்படிஷன்லாம் நடத்துவீங்க, நபி வழி தொழுகைன்னு சொல்லி மிகப்பெரிய விவாதம்லாம் பண்ணுவீங்க, அக்கீதாவில் நாங்கள் பெருசா நீங்கள் பெருசான்னு பயங்கரமாக விவாதம்லாம் பண்ணுவீங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் குறையவே வைக்க மாட்டீங்க பாவா, பர்ஃபெக்டாக பண்ணுவீங்க, தேவைக்கு அதிகமாகவே பண்ணுவீங்க. ஆனால் எங்கே கோட்டை விடுவீங்க அப்படின்னா, எதில் கோட்டை விடுவீங்க? அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதை விட்டு விடுவீர்கள். ஜிஹாது அப்படின்னா வெறும் வாள் எடுத்து சண்டை போடுறது பேர் ஜிஹாது கிடையாது. ஜிஹாது அப்படின்னா அல்லாஹ்வுடைய தீனை அந்தந்த காலகட்டத்தில் எப்படி நடைமுறைப்படுத்துவதற்காக பாடுபடுவது சரியான பொருத்தமாக இருக்குமோ அந்த அளவில் பாடுபடுவது. அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாள் எடுத்து பாடுபடுவது தான் மதீனாவுடைய வாழ்க்கைக்கு பிறகு பொருத்தமானது. அதே மக்காவுடைய வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாத் எது? குரானை வைத்து அந்த மக்களிடம் சிந்தனையை பரப்புவது. மதீனா வாழ்க்கையிலுடைய ரசூலுடைய ஜிஹாத் எது? வாள் மூலமாக போருக்கு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய அடக்குமுறையாளர்களை ஒழிச்சு கட்டுவது. அப்போ இன்னைக்கு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்களிடத்தில் சிந்தனை ரீதியாக இதை கொண்டு போய் சேர்ப்பது தான் ஜிஹாதை தவிர, இன்னைக்கு வந்து கத்தி எடுத்துட்டு வாள் எடுத்துட்டு போறது வந்து ஜிஹாது வந்து கிடையாது. அப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த பாடுபடுதலை நீங்கள் விட்டு விடுவீர்கள். இன்னைக்கு வந்து யாரு பாடுபடுறா? இன்னைக்கு அப்பட்டமா சொல்றாங்க, ஒரு சின்ன கூட்டம் கிலாஃபத்து பேசுது, நாங்கள்லாம் அக்கீதா பேசுகிறோம், நாங்கள்லாம் தௌஹீதை பேசுகிறோம், நாங்கள்லாம் தர்கா வழிபாட்டை எதிர்க்கிறோம், நாங்கள்லாம் அனாச்சாரங்களுக்கு எதிராக பேசுகிறோம், நாங்கள்லாம் பிதஅத்தை பற்றி பேசுகிறோம். கிலாஃபத்து அதுவாக வந்துச்சுன்னா நாங்கள் வந்து ஆக்செப்ட் பண்ணிக்குவோம். அதுவாக வரும் ஒரு நாளைக்கு. திடீர்னு ட்ரம்ப், நேத்தன்யாஹூ இவங்களுக்கெல்லாம் மூடு மாதிரி, அப்போ எல்லா விதமான ஆட்சியும் ட்ரை பண்ணிட்டோம், இந்த கிலாஃபத்துன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாமா, இந்த முஸ்லீம்கள் என்னமோ சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னோடனே, ஓ சரிப்பா அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நாளைக்கு மூடு மாறி இவங்கெல்லாம் ஒரே நாளில் திருந்தி கொண்டு வருவாங்க. அதுக்கு இந்த அம்பானி, இந்த மைக்ரோசாஃப்ட், பில்கேட்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒப்புதல் கொடுத்துருவாங்க. கொடுத்தோன்னே ஐநா சபையை என்ன பண்ணிடுவாங்க, கிலாஃபத்துடைய தலைமையகமாக மாற்றி உடனே இந்த எல்லாமே வந்து ஹஜ்ஜு வந்து இன்னிலேருந்து ஐநா சபை நடத்துவோம், நாங்கள் வந்து ட்ரம்ப்பை வந்து கலீஃபாவை தேர்ந்தெடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு காலகட்டம் வரும். அப்படி அதுவாக வந்துச்சுன்னா, அப்போ மஹதின்னு ஒருத்தரும் வந்துட்டாருன்னா போய் தொலைதுன்னு அவருக்கு ஒரு பையத் செஞ்சுருவோம். வாங்க கை கொண்டாங்க, உங்களை தான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாங்க, முதல்ல நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கள் நீங்கள் தான் மஹதின்ட்டு, எங்கள் ஒரு பூமியில் ஒரு கூட்டத்தை அமுங்கி காட்டுங்க பார்ப்போம். அதுலேயும் அவங்க டெஸ்ட் எப்படி வைப்பாங்கன்னா, தங்களுடைய அந்த ஃபிர்காவை சார்ந்தவனா இருக்கானா பார்ப்பாங்க. நீ மாதிங்கிற இல்லை, நீ தௌஹீத் கொள்கை சார்ந்தவனா, ஷியாவா சுன்னியா, நீ முதல்ல எந்த அக்கீதாவை சொல்லு, நீ எந்த அக்கீதாவில் இருக்கிறீன்னு சொல்லி முதல்ல அப்படி கேட்பாங்க. அதெல்லாம் வந்து திருப்தி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பையத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி வருவோம். அப்படியே நடக்க போகுது? இப்படியெல்லாம் நடக்காது. இந்த சிந்தனை நமக்கு இருக்கணும், ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தில் அது இருக்கணும். இதை எப்படி வந்து அல்லாஹ் மேலோங்க செய்வாங்கிற அந்த ஏக்கம் நமக்கு இருக்கும்போது அதற்காக ஒரு சொல்யூஷன் எல்லாம் காட்டுவான். அப்போதான் நமக்கு அது புரியும். அப்போதான் அந்த இடத்துல நாம் என்ன பண்ண முடியும், அதை வந்து ஒரு நடைமுறை கொண்டு வர முடியும். ஸோ அதற்காக நாம் சிந்திச்சுட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்னது, ஜிஹாது. இன்னைக்கு முஸ்லீம்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தனையே கிடையாது. ஒரு சின்ன கூட்டம் சிந்திக்குது. இன்னைக்கு அந்த பெரிய கூட்டம் அவர்களை கேலி பேசுது, அவர்களை குறை பேசுது. நீங்கள் அரசியலுக்காக பேசுகிறீங்க, நீங்கள் உங்களுடைய சொந்த லாபத்துக்காக நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் வந்து பதவிகளை அனுபவிக்கணுங்கிறதுக்காக பேசுகிறீங்க, உங்களுக்கு கெட்ட எண்ணம் இருக்குது, உங்களை வந்து துனியாவுடைய ஆசை இருக்குது,
அந்த சின்ன கூட்டத்தை வந்து கரிச்சு கொட்டக்கூடியவங்களாக தான் முஸ்லீம்கள் இருக்காங்க. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எப்போது நீங்கள் வியாபாரத்தில் வாங்கவும் விற்பதிலும் வாங்கிறதிலும் விற்பதிலும் நீங்கள் மூழ்கி விடுவீர்களோ, மாட்டின் வாளை பிடித்து கொண்டு விவசாயத்தில் மூழ்கி விடுவீர்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதை விட்டு விடுவீர்களோ, அப்போது அல்லாஹ் உங்கள் மீது இழிவையும் சிறுமையும் சாட்டி விடுவான். மீண்டும் நீங்கள் தீனின் பக்கம் திரும்பாத வரை உங்களுக்கு இந்த நிலை மாறாது. தீனின் பக்கம், அப்போ தீனில் எது? இப்போ கேட்குறாங்க சிலர், கிலாஃபத் வந்து தீனா அப்படிங்கிற, அப்போ ரசூலை இங்கே என்னத்தை சொல்கிறாங்க? அப்போ ஜிஹாது வந்து தீனுங்கிறாங்க, இது இதைத்தான் நீங்கள் விட்டுருவீங்கிறாங்க. அப்போ இது மாறாத வரைக்கும் உங்கள் மீது இழிவும் சிறுமையும் சாட்டப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய இவ்வளோ பெரிய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த விஷயம் எப்படி சாதாரணமான விஷயமா இருக்கும்? அப்போ இதுதான் தீனுன்னே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ தீனுனாலே என்ன? நலம் நாடுதல். யாருக்கு நலம் நாடணும்? இங்கே இருக்கிற ஏழைகளுக்கு நம்ம நலம் நாடி இருக்கோமா? அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது நலம் நாடி இருக்கோமா? என்னைக்காவது சோமாலியாவில் இருக்கிறவங்களுக்கு நம்ம நலம் நாடி இருக்கிறோமா? யாருக்குமே நம்ம நலம் நாடினதே இல்லை. பக்கத்தில் இலங்கையில் கொத்தா மக்கள் கொல்லப்பட்டாங்க, அவங்களுக்கு நலம் நாடி இருக்கோமா? எந்த டிஸ்டர்பன்ஸும் நமக்கு ஆனதே இல்லை. எவன் வீட்டில் இலை விழுந்தாலும் சரி, நம்ம வீட்டில் தேக்ஸால எனி டைம் பிரியாணி தான். பிரியாணி அண்டா நம்ம ஆஃப் பண்ணவே மாட்டோம். எவன் எக்கேடு கெட்டு போட்டோம், நம்ம அமல்களை கொண்டு போய் அல்லாட்ட கொடுப்போம். அல்லாஹ் பார்ப்பான், அக்கீதா ஓகே, அமல் ஓகே, நபி ஒளி தொழுகை ஓகே, தர்கா வழிபாடு இல்லை ஓகே, யூ ஆர் பாஸ், நீ நேராக சொர்க்கத்துக்கு போன்னு அல்லாஹ் விட்டுரும். இப்படியெல்லாம் ஒரு காலத்துலையும் நடக்காது. மிகப்பெரிய குற்றவாளிகளாக அல்லாஹ் முன்னாடி நம்ம போய் நிற்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை கை கழுவி விட்டுருவாங்க. நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பரிந்துரையும் கிடைக்காது. நீங்கள் செய்ததை நான் அறிய மாட்டேன், உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. பைபிளில் வரும்ல, ஈசா நபி சொல்லுவாங்களா, அக்கிரமக்கார செய்கை செய்தவர்களே என்னை விட்டும் அகன்று போங்கள், ஒரு காலத்திலும் உங்களை நான் அறிய மாட்டேன் அப்படின்னு. அதே தான் ஹவுலுல் கௌசர்ல நமக்கு நடக்க போகுது. இவங்க என்னுடைய தீனை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாங்க அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதிராக தான் பிரார்த்தனை செய்வாங்களே தவிர ஒருபோதும் நமக்கு பரிந்துரை வந்து செய்ய மாட்டாங்க. இது ஷைத்தான் நமக்கு ஏற்படுத்துகிற வீணான எதிர்பார்ப்பு தானே தவிர வேறு கிடையாது. அப்போ இந்த இடத்துல புரிஞ்சுங்க, இந்த ஹதீஸ் வந்து அபூதாவூதுல 3462. இது வந்து பார்த்தீங்கன்னா அத்தர்கீபில் 733 செய்தியாக இருக்குது. இது அல்பானி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இது சஹீஹ் தரத்தில் தான் இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் இந்த செய்தியெல்லாம் புரிஞ்சுங்க. அப்போ